இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் நாங்கள் வழக்கமாக எப்படிப்பட்ட மக்களை கூப்பிடுவோம்னா, அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, மக்கள் அன்பு செலுத்துகிற செலிபிரிட்டியாக இருப்பாங்க, அவங்க மக்கள் பார்வையில் ஒரு நட்சத்திரமாக, அதாவது ஒரு ஸ்டாராக இருப்பாங்க. ஒரு சில தடவை இந்த மாதிரி ஆளுங்க மேலே சில குற்றம் சுமத்துவாங்க. அப்போ அவங்ககிட்ட விளக்கம் கேட்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்வோம். ஆப்கி அதாலத்தில் இன்றைய விசாரணையை ஆரம்பிக்கலாம். நீதிமன்றத்தின் விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். ஆப்கி அதாலத்தில் விசாரணை ஆரம்பமாகுது. இப்ப முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பாப் ஸ்டார் டேலர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரகண்ட் ஆயிட்டார். டலேர் சார், நீங்க எவ்வளவு அரகண்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல மக்களுக்கு நீங்க இதை சொல்லுங்க. உங்க சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? சொல்றேன். எங்க அப்பா அப்புறம் எங்க அம்மா பல்பீர் கவுர், அவங்க என்ன, நான் 5 வயசுல இருக்கும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க, என் மகன் பெரிய பாடகன், வருங்காலத்தில் பெரிய சிங்கரா வருவான்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுன்னா, நான் ஏதாவது ஆகணுன்ற மாதிரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர் என்ன வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா டாக்கு டெலர் சிங். ஸோ அந்த பேர் தான். இந்த டாக்குங்கிற பேர் எங்கேருந்து வந்தது? டலேர் மெஹந்தினா இங்க நான் சொல்றேன். டாக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு படம் இருந்துச்சு, ஜாகர் முகமதின் கோவா, சில பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதில் பிரேம்நாத் அவர்களின் பேர் டாக்கு டிலேர் சிங்னு அவர் பேர் இருந்தது. பிரேம்நாத் அவர்கள் அவர் நாட்டுக்காக அவர் உயிரையே அர்ப்பணிப்பார். அம்மா அப்பாவுக்கு அந்த படத்தில் அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை மகன் பிறந்தான்னா அவனுக்கு டாக்கு டிலேர் சிங்னு பேர் வைக்கணும். அப்ப இந்த டாக்கு எங்கேயாவது கொள்ளையடிச்சாரா? ஆமாம், கொள்ளையடிச்சேன். மொத்த உலகத்துலேயும் என் ஃபேன்ஸ் கிட்ட அவங்களோட மொத்த மனசையும் நான் கொள்ளையடிச்சிருக்கேன். மியூசிக் மூலியமா அவங்க மனசை எவ்வளவோ நான் கொள்ளையடிச்சிருக்கேன். இது உண்மைதானா? உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போனாங்க? ஆமாங்க, என்னோட அண்ணனுங்க அமர்ஜித் அவர்கள், ஷென்சேர் அவர்கள் என்ன வெளியூர் கூட்டிட்டு போனாங்க. 86ல் கூட்டிட்டு போனாங்க. நான் விருப்பம் இல்லாம தான் போனேன். அப்புறம் ஏதாவது வேலையை அங்கே செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஹாட் டாக் சேல் பண்ணிட்டு இருந்தேன், பர்கர் சேல் பண்ணேன், காஃபியோட ஒரு ஃபுல் ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்க உள்ள ஸ்ட்ரீட்ல போய் விற்பேன். அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டுற வேலையை கொடுத்தாங்க இல்ல? ஆமா, நான் ரொம்ப நாள் டாக்ஸி கூட ஓட்டினேன் பர்க்லே சிட்டில. அதுவும் எனக்கு நல்ல வேலை தான். ஆனா அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அது என் வேலை இல்லைன்னு தோணுச்சு. இந்த ஹாட் டாக் விற்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வேலை பண்றது. அப்புறம் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். ஒரு தர்மேந்திர சன்னி தியோல்கான ஒரு ஷோ இருந்துச்சு, அது நைட் ஷோ. அதை பார்க்கறதுக்காக ரொம்ப நாளாக நாங்கள் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். அந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, எதிரில் உள்ள ஸ்டேஜ் என்னோட இடம்னு, நான் இங்கே ஆடியன்ஸாக உட்காந்து அந்த ஸ்டேஜை பார்க்குற ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. மக்கள் என்ன ஸ்டேஜில் பார்க்கணும். நீங்கள் நிறைய கனவு காணுவீங்க போல இருக்கு. ஆமாம், நிறையவே காணுவேன் கனவு. பாம்பேல ஒரு குருத்வாரா இருந்தது, சூலாபட்டி. அங்கே நான் தபேலா வாசிக்கும் போது அங்கே எனக்கு மாதம் 150 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஸோ அங்கே எனக்கு கீழே ஒரு ஹெல்ப்பர் இருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாள் வரும் நீ என்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுவ. அவர் கேட்பாரு, ஏன்பா அப்படி நீ என்ன பண்ண போறன்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என்ன மேகசினில் பார்ப்ப, டேலர் மெஹந்தி அது பண்ணாரு இது பண்ணாரு, அப்புறம் நீ ரேடியோவில் கூட கேட்ப என்னை பற்றி, இந்த பாட்டை பாடினது டேலர் மெஹந்தின்னு. இதை கேட்டதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உன்னோட கனவெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, நீ இங்கேயே தான் கிடந்து சாக போற, உன்னோட தகுதியை பாருன்னு சொல்லுவார். ஸோ உண்மையிலே என்னோட தாராராராவும் பல்லே பல்லையும் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் அவரை தேடி போய் கேட்டேன், உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டேன். உங்களை யாருக்குங்க தெரியாது, நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் பாடினதுன்னு சொன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன எங்கேயாவது சந்திச்சிங்களான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நான் உங்க கூட 1 வருஷம் இருந்தேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் அழுதாரு, நீ எவ்வளவோ பேசுன, இப்ப எல்லாமே உண்மையாக்கிட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆனா இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா, அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் டலேர் மெஹந்தி ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாரு, அவங்க எல்லாரையும் மறந்துட்டாரு
அதுல ஒருத்தர் ஜவஹர் வட்டல். ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் மட்டும் இல்லைன்னா சரி, டலேர் யாரு மெஹந்தி யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. நானும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். டெலர் மெஹந்தி இல்லைன்னா வட்டல் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. வட்டலுக்கு என்னாலதான் ஒரு நேம் கிடைச்சதுன்னு சொல்லணும். இப்போ நானும் அவரை ஒரு அரகண்ட்னு சொல்லலாம்ல. திலர் மெஹந்தினாலதான் அவருக்கு பேர் கிடைச்சது. ஆரம்பத்துல வந்தது அவரோட பாட்டு தாங்கிறது உண்மைதானா? அவர் தானே மியூசிக் போட்டாரு? இல்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடுறேன். மக்களும் இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜவஹர் வட்டல் சார் மியூசிக் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுவாரு. ரவி பவார் அப்புறம் பப்ளு கூட. அவரோட பங்களிப்பு இதுதான். அவர் என்ன மேக்னம் சவுண்ட் கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அவரோட ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் நடந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், தாராராரா சாங் என்னோட அம்மா கொடுத்தது. நான் அத பாட்டை அவங்க கிட்ட தான் கேட்டேன், அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒருவேளை இந்த பாட்டு ஜவஹர் வட்டலோட தான் இருந்தா அவர் தான் என்ன மேல கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். கம்போசிஷன் யாருதோ, லிரிக்ஸ் யாருதோ, அவங்க தான் பாட்டோட உரிமையாளர். இதன்படி ஜவஹர் வட்டல் சார் என்ன எழுதினாருன்னா, மியூசிக் டைரக்டர் அண்ட் கம்போசிஷன் பை ஜவஹர் வட்டல். அது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒன்னு எங்க அம்மா பேர் வரணும், இல்ல பழைய ஃபோக் சாங்னு எழுதணும். நீங்க மியூசிக்கே கொடுக்காத போது இதுக்கு எப்படி மியூசிக் டைரக்டர் ஆக முடியும்? அதனாலதான் அவர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ரொம்ப அரகண்ட் இந்த மாதிரி அப்படின்னு. இதான சரி, நீங்க அரகண்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு அப்படி தோணல. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா நான் பெருசா படிச்சதும் இல்ல. அரகண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. என்னால 14 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச நண்பரை சந்திக்க முடியும்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவமானப்படுத்தினவரை நான் தேடி கண்டுபிடிச்சு உன்னை சந்திக்க விரும்புறேன்னு சொன்னேன். ஜவஹர் வட்டலுக்கு நான் அரகண்டன் தோணி இருக்க கூடாது. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். சொல்லுங்க. அமிதாப் பச்சன் கூட நீங்க படத்துல பாட்டு பாடினீங்க, அதனால உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சது. மிருத்யுதாத்தா படத்துல. ஆமா ஆமா. படம் ஹிட் ஆகி பாட்டு ஹிட் ஆனதும் நீங்க மக்கள் கிட்ட இப்படி சொல்லிருக்கீங்க, இவரு மிருத்யுதாத்தா, ஆனா நான் அமிதாபுக்கு மறுஜென்மத்தை கொடுத்தவன். இல்ல, நான் எப்பவும் அந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்தே பச்சன் சாரோட மிகப்பெரிய ஃபேனா இருந்திருக்கேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப கூட அவரை சந்திக்கும் போது ஒரு ஃபேனா அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். மீடியாக்காரங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க, உங்களாலதான் அவருக்கு ரீஎன்ட்ரியே கிடைச்சிருக்குன்னு. அப்ப நான் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னேன். பச்சன் சார் தான் என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பே எனக்கு கொடுத்தாரு. நான் இப்படி சொன்னேன்னு குற்றச்சாட்டு தப்பானது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, பஞ்சாப்ல இது ஃபேமஸ். தினமும் ஒரு புது சிங்கர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க என்னைக்காவது காம்படிஷனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க அந்த லெவலுக்கு அவங்கள பாக்குறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு லோக்கல் சிங்கர்ஸ்குள்ள நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எவ்வளவு பாட்டு கத்துக்கிட்டேன்னா, என்னால எல்லாம் என்ன கசல் பாட சொன்னா என்னால பாட முடியும், கவாலினா கவாலி பாட முடியும், ஃபிலிம் பாட்னா ஃபிலிம் பாட முடியும், பஞ்சாபி பாப் சாங் பாட முடியும், வெறும் பஜன் பாடணும்னா கூட என்னால பாட முடியும். சோ இன்னைக்கும் காம்படிஷனுக்கு நான் பயந்ததே இல்ல. என் கவாலி ஹிட் ஆச்சு. தூ மேரா ரூப்ரூ ஹே மக்பூல் படத்துல. தூ மேரே ரூப்ரூ ஹே மேரி ஆँखों की इबादत है. இது என்னோட கவாலி ஃபிலிம். அப்புறம் கசல். கஜுராரே நैना वाले नैना तेरे चंबल दे लुटेरे ऊंचे मचानों से बादल उड़ाते हैं. और बोलो तारा रारा कंजर कलोल कर दी, बोलो तारा रारा हाय हाय ओ रब्बा 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 हाय ओ रब्बा. साढ़े दिल ते छुरियां चलाइया, सानू कट्टिया वांग कसाइया के बह गए अस दिल फड़ के जद मोरा वांग पहला पाइया. ஆப்கி அதாலத்ல இனி நாம குற்றச்சாட்டு சுமத்தி விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கோம். டலேர் மேலதான். ஆப்கி அதாலத்துல பாப் ஸ்டார் டலேர் மெஹந்தி மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அவர் உண்மைக்கு பயந்து ஓடுறாரு. டலேர் கிரௌடு கூட தான் செய்யும், நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அது அதிகமா தான் வரும். ஆப்வியஸ்லி மக்கள் உங்க மேல அன்பு காட்டுறாங்க, உங்க பாட்டை கேட்க விரும்புறாங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க கூட்டத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கூட்டத்தை நான் எவ்வளவு பார்த்திருக்கேன்னா அந்த கேள்விக்கே இங்க இடம் இல்ல. என்னோட ஷோக்குள்ள 1,00,000 பேரு
1.5 லட்சம் பேர் கூட பார்த்திருக்கேன். அவங்க ஆடுறத பார்த்திருக்கேன். ஆனா ஒரு தடவை நீங்க டெல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் கிரௌடு கிட்ட மாட்டிட்டு தவிக்காம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேஸ் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா எனக்கு 1 வருஷமா த்ரெட்டன் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அது அபு சலீமோட குரலா இருக்கும்னு சொன்னாங்க. 1 வருஷமா எனக்கு தொடர்ந்து மிரட்டல் கால் வந்துகிட்டே இருந்தது. ஆனா என்னால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நான் போலீஸ்காரங்களே அந்த டேப்பை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆப்வியஸ்லி உலகமே பயந்தது, நானும் பயந்தேன். அதனால நான் யார்கிட்டயும் பேசலன்னு சொன்னேன். அப்ப அவங்க எனக்கு அந்த டேப்பை போட்டு காட்டினாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 1 வருஷமா டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப இவருக்கு செக்யூரிட்டி வேணுமா வேணாமான்னு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு. ஒருவேளை எனக்கு த்ரெட்டன் வந்துகிட்டு இருக்கேன்னு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன்னா அது எனக்கு ரொம்ப பாதிப்பே ஏற்படும். ஷோவுக்கும் பாதிப்பு ஏற்படும். நான் எல்லா இடத்துக்கும் ஷோ பண்ண போகும்போது மக்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும், இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு. அப்புறம் எனக்கு ஆப்போசிட்ல உள்ள மக்களால என் ஷோவும் கேன்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க இப்படி எழுதி கொடுங்க, கூட்டத்துல ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, அதனாலதான் அப்படி எழுதி கொடுக்க உண்மைக்கு பயந்து நீங்க ஓடின குற்றச்சாட்டு உண்மைதான். அதாவது உண்மை என்னன்னா, தாவூத் இப்ராஹிம் அப்புறம் அபு சலீம் கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரெட்டன் கால்ஸ் வந்துட்டு. ஆனா இதை பத்தி நீங்க போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்தியாவில் உண்மையை சொன்ன எத்தனையோ பேர் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அப்போ போலீஸால காப்பாற்ற முடியல. அதனால தான் நான் என்ன நினைச்சேன்னா, முதல்ல விஷயம் கிளியர் ஆகட்டும். ஒருவேளை அந்த சைட்ல இருந்து ஜானி லீவர் சார் தன்னோட குரலை மாத்தி பேசியிருக்கலாம். நான் அதை அபு சலீம்னு சொல்லியிருக்கலாம். உண்மையிலேயே அவங்க தான் ஃபோன் பண்றாங்களா இல்லையான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போலீஸ் சொன்னாங்க உண்மையிலேயே அவங்க தான் பண்றாங்கன்னு. அப்பதான் நான் அந்த விஷயத்தையே நம்பினேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லுங்க. இருட்டுனா உங்களுக்கு ரொம்பவே பயமாமே, அது உண்மைதானா? ஆமாண்ணா, ஏன்னு தெரியல, நான் இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். எத்தனையோ முறை நான் ஆன்மாக்களை பார்த்துருக்கேன். அதனால இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். எனக்கு இருட்டில் ஏதாவது பூதமோ பிரேதமோ வந்துடும் நினைக்கிறீங்களா? பூதம் பிரேதம்லாம், ஆனா யாராவது ஆளா இருந்தா அவங்க கூட சண்டை போடலாம். இப்போ இருட்டுல இருட்டுல ஒருத்தர் அறைய ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ண இருட்டுல யாருக்கிட்ட ஃபைட் பண்ண முடியும்? பாட்டு பாடினா ஒருவேளை அதுவும் ஆடி இருக்குமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? பூதம் ஒருவேளை இங்கிலீஷ் பூதமா இருந்ததுன்னா, பஞ்சாபி கேட்க விரும்பலன்னா அப்ப என்ன ஆகும்? உங்களை ஏறி மிதிக்கும். ஆமா, இன்னும் நல்லா அடிக்கும். உங்க பேரை டலேர்னு வச்சிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது நீங்க பயப்படுவீங்க. நீங்க சொன்னது சரிதான். என் பேரு டலேர்னு வச்சுட்டாங்க. என்ன மாதிரி இருட்டுல பயப்படுறவனுக்கு பயந்தாங்குழின்னு பேர் வச்சிருக்கணும். ஆனா எப்படின்னு தெரியல சார், எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்தான். நீங்க இது வரைக்கும் எத்தனை பாட்டு பாடியிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக பாடி காட்டுங்களேன். நீங்க ரொம்ப பெரிய क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அதோட கொஞ்சம் டான்ஸ் ஆனாலும் நல்லா இருக்கும். थैंक यू। साडे दिल ते छुरियां चलाइयां, सानू कट्टिया वांग कसाइयां के बह गए अस दिल फड़ के जद मोरा वांग पहला पाइया। இவ்வளவு நேரம் கண்ட்ரோல்டா போச்சு. நான் என்னைக்கும் அழுததில்லை. இப்ப நான் இதனாலதான் அழுதேன். நான் தனியால் ஆயிட்டேன். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு விசாரணைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது பாப் மியூசிக்கோட முடிசூடா ராஜா டலேர் மெஹந்தி. ஆப்கி அதாலத்துல பாப் ஸ்டார் டலேர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டு, சட்ட விரோதமான முறையில மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்காரு. டலேர் அவர்களை இந்த குற்றச்சாட்டு என்னோடது இல்ல, பஞ்சாப் போலீஸோடது. அப்புறம் பஞ்சாப் போலீஸோட கேஸ் படி பக்ஷிஷ் சிங்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பட்டியாலா கிராமத்துக்கு பக்கத்துல உள்ளவர். அவரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு. நீங்க உங்க அண்ணன் கூட சேர்ந்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி அவர்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாயை வாங்கியிருக்கீங்கன்னு. இதை நானும் முதல் முறையா நியூஸ்ல பார்த்தப்போ, அது பக்சே சிங்ன்றவர் என் மேல என்ன பழிய சுமத்தியிருக்காருன்னா, நான் 3 லட்சம் ரூபா டலேர் மெஹந்திக்கு அவங்க அண்ணன் மூலியமா அவருக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் எந்த இடம்னு முதல்ல நியூஸ்ல சொல்லலை. எப்போ நான் பஞ்சாபுக்கு போனேனோ அப்போ நான் அரெஸ்ட் ஆனேன்.
அங்க போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, கன்னோட் பிளேஸ்ல தலேர் மெஹந்திக்கு ஆஃபீஸ் இருக்கு, அங்க அவரோட ஆஃபீஸ்ல 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தேன்னு. 3 வருஷமா நான் கன்னோட் பிளேஸுக்கு போனதே இல்ல. அவங்க என் மேல சுமத்தின பழி, நான் 3 வருஷமா அந்த பிளேஸுக்கு நான் போனதே இல்ல. ஆனா நான் 3 வருஷமா அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போனதே கிடையாது. ஆனா ஷம்ஷேர் சிங் உங்க அண்ணங்கிறது உண்மைதானே? ஆமா, எங்க அண்ணன் தான், அது உண்மைதான். அப்ப இதுவும் உண்மைதானே? அவர் மேல அந்த பழி இருக்கிறதுனால தான் உங்களையும் இதுக்குள்ள இழுத்துருக்காங்கங்கிறது. ஆமா, அப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒருத்தர் இதன் மூலியமா என் அண்ணனை சிக்க வச்சு என் பக்கம் வர்றதுக்கு ஒரு வழியை வகுத்திருக்காங்கன்னு தோணுது. இப்ப எனக்கு இப்படிதான் தோணுது. என்னால இப்படி சொல்ல முடியாது. ஷம்ஷேர் சிங்க்கு இதுல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு என்னால கண்டிப்பா சொல்ல இல்ல, முடியாது. உங்க அண்ணன் தான் ஷம்ஷேர் சிங். அவர் என் கூட 5 வருஷமா தபேலா வாசிக்கிட்டு இருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டுருச்சு. அதனால அவரு நானும் அப்பயே பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் ஒரு கேஸ் வந்தப்போ நான் என்ன சொன்னேன்னா, 5 வருஷமா நாங்க வேலையும் செய்யல, பாத்துக்கவும் இல்லைன்னு. அவரு தனியா ஆபீஸ் வச்சிருக்காரு, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க அவர் ஆபீஸ்க்கு போனதே கிடையாது? இல்ல, போல. அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல? கண்டிப்பா. அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது? சத்தியமா இல்ல. அப்ப பஞ்சாப் போலீஸ்க்கு உங்க மேல என்ன தனிப்பட்ட கோவம் உங்களை இதுல சிக்க வச்சிருக்காங்க? ஏன்னா ஷம்ஷேர் சிங் கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்கிட்ட 1.5 கோடி கேட்ட மாதிரி அவர்கிட்ட இருந்து 1.5 லட்சம் கூட தேறி இருக்காது. அவர்கிட்ட 1500 ரூபா கூட இருக்காது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஆள்கிட்ட இருந்து எதுவும் கறக்க முடியல, தலேர் மெஹந்தியை தூக்குங்க, அவர்கிட்ட காசு கிடைக்கும்னு. அவரே உங்ககிட்ட இந்த விஷயத்த ஓப்பனா சொன்னாரா? அவரு ஆமா, பட்டியாலாவோட டிஎஸ்பி ராஜேந்திர பால் சிங் ஆனந்த், நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஷம்ஷேர் சிங்கை கர்னால்லேருந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்னாப்பர் யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, குருவி மாதிரி நாடு கடத்துறது. முதல் முறையா நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட இருந்து தான் கேட்டேன். நாடு கடத்துறது, மக்களை வெளியூருக்கு அனுப்புறீங்க, நீங்க திருட்டுத்தனமா அனுப்புறீங்க, அது இதுன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்காவது தெரியுமான்னு. அவர் என்ன சொன்னார்னா, உங்க அண்ணன் இங்க ஸ்டேஷன்ல கைதி ஆயிருக்காரு, அப்புறம் இந்த விஷயத்த முடிக்கணும்னா ஒரு 1.5 கோடியை எடுத்துட்டு வாங்கன்னு. அப்புறம் இந்த விஷயம் இதோட முடிஞ்சிரும், இல்லைன்னா விடிஞ்சா மீடியாவுக்கு தெரிஞ்சிரும்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு. அதுக்கப்புறம் காலையில பிரஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஷம்ஷேர் மெஹந்தி அரெஸ்ட் ஆயிட்டாரு, தலேர் மெஹந்தி தலைமறைவு ஆயிட்டாருன்னு. அந்த நேரத்துல தலைமறைவு ஆயிட்டாருன்னு நியூஸ் வந்தப்போ அன்னைக்கு சாயங்காலம் நான் டெல்லியில ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தேன். என்கிட்ட இந்த மாதிரி பணம் கேட்டாங்கன்னு, என்ன டார்ச்சர் பண்ணி பணம் கேட்கறாங்கன்னு. மீடியா எனக்கு துணையா இருங்க, ஏன்னா மீடியா தான் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். மீடியா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா 1 மணி நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, தலேர் மெஹந்தி போலீஸ் மேல ரிவர்ஸா பழிய சுமத்தி இருக்காருன்னு. அப்ப எனக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன உண்மையை சொல்றது? எனக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சு. போலீஸ் என்கிட்ட இவ்வளோ காசு கேட்கறாங்கன்னு எல்லா உண்மையை நான் போலீஸ்க்கு எதிராக மீடியாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பஞ்சாப் ஸ்டேட் பூரா தலேர் மெஹந்தியை பின்துரத்துச்சு. ஒருவேளை நீங்க உண்மையானவரா இருந்திருந்தா, நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னா, அதை நீங்க அப்படியே மீடியாவுக்கு எதிர்க்க தைரியமா நிக்காம போலீஸ் கிட்ட நீங்க ஏன் தப்பிச்சு ஓடுனீங்க? நான் மீடியால சொன்னப்போ மீடியால இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சார் உங்ககிட்ட ஆன்டிசிபேட்டட் பெயில் இருக்கான்னு. நான் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நீங்க எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு எதிராக வாரண்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எந்த வாரண்ட்டும் வரல. குற்றம் செய்யாதப்போ வாரண்ட் எதுக்கு வரணும்? அப்பதான் நான் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கள பத்தி இவ்வளோ ஓப்பனா சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தாலும், பஞ்சாபை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, போலீஸ் அவங்கள அடின்னு அடிச்சு தங்களோட வழி கொண்டு வந்துருவாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க கையில மாட்டுறது ஒரு புண்ணியமும் இல்ல. இங்க இருந்து கிளம்பி இந்த விஷயம் சரியாகிற வரைக்கும், மொத்தமா கிளியர் ஆகிற வரைக்கும், மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும், மக்களுக்கு இது புரியாத வரைக்கும் அரெஸ்ட் ஆகுறதுல எந்த புண்ணியமும் இல்லைன்னு. டலேர் சார், உங்க ஆப்சன்ஸ்ல போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருந்தப்போ ஆமா, உங்களோட ஃபார்ம் ஹவுஸையும் ரெய்ட் பண்ணாங்க. ஆமா. அப்ப போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்க செக்யூரிட்டி கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டாருன்னு. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த கிளிப்பிங்க காட்டுங்க. அதுல அவங்க ஒரு பீரோவை உடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல இருந்து பாஸ்போர்ட் விழுந்தது, பேப்பர் விழுந்துட்டு இருந்தது. அந்த நியூஸை பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல நான் தினமும் அங்க இருக்கிற இடத்துல எந்த பொருளெல்லாம் அவங்க உடைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, நிறைய பொருட்கள் அங்க சேதமாச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனப்போ அங்க என்னோட பொருட்கள் எதுவுமே இல்ல. நான் போலீஸ் கிட்ட கேட்டப்போ, நீங்க வீடியோல காமிச்சிங்கல்ல பாஸ்போர்ட், பேப்பர், அது இதுன்னு விழுந்துட்டு இருந்தது இல்ல, எதுன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணோன்றாங்க.
இது ஒரு பதிலா? அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு 8 வருஷமா என்னோட ஆஃபீஸ் F55 ஏ லாடோ சார், என்னோடது ஒரே ஆஃபீஸ். நான் நியூஸ்ல பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். தலேர் மெஹந்தியோட ஈஸ்ட் ஆஃப் கிளாஸ் ஆஃபீஸை சீல் பண்ணிட்டோன்னு, தலேர் மெஹந்தியோட பாம்பே ஆஃபீஸை சீல் போட்டோன்னு, தலேர் மெஹந்தியோட கன்னோட் பிளேஸ்ல ஒரே ராத்திரியில எனக்கு 10-12 ஆஃபீஸ் எங்கேருந்து வந்ததுன்னு. இல்ல, நான் போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை கேட்டேன். அவங்க வாக்குப்படி ஒரு 50 டெல்லி அப்புறம் பஞ்சாப் போலீஸ் ரெய்ட் பண்ண போயிருந்தாங்க. அவங்க பாம்பே ஆஃபீஸ்லையும் ரெய்ட் பண்ணாங்க. அவங்க நீங்க சொன்ன கிரேட்டர் கைலாஷ் 13 நம்பர்லையும் ரெய்ட் பண்ணாங்க. அப்ப அவங்க 1/2 டஜன் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செஞ்சதாகவும் சொன்னாங்க. போலீஸ் பாம்பேவை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஈஸ்ட் ஆஃப் கைலாஸ் அங்க உள்ள சாமியை கும்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நினைச்சிருப்பாங்க திலேர் மெஹந்தியோட காரணம் கிடைச்சோன்னு இங்க பார்க்கணும் அங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஆபீஸ் லாடோ சார்ல இருந்தது. அந்த நாட்கள் கூட என்னோட ஆபீஸ் ஓப்பன்ல தான் இருந்தது. ஆபீஸ்ல ஒரு நாள் கூட போலீஸ் வந்து ரைட் பண்ணவே இல்ல. எஸ்பி பரஞ்சித் சிங் ஓம்ரா நங்கல் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ்லலாம் டலேர் மெஹந்தி கூட ரவீனா டண்டன், கரிஷ்மா கபூர் இவங்கெல்லாமும் இன்வால்வ்ல தான் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்றது, இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சொல்லக்கூடாது, நான் அரெஸ்ட் ஆனப்போ அங்க ஒரு புது விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்க உட்காந்துட்டு பிளான் பண்ணுவோன்னு, எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண ரவீனா வந்து ஆடுவாங்கன்னு. அவங்கள ஒரு நாள் இங்க நாம கூப்பிடலாம், கரிஷ்மா கபூர் இந்த மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு போங்களான்னு கேட்கலாம். இது எல்லாமே ஒரு ஒஸ்டான பேச்சு. எப்படிதான் இதை பேசுறாங்கன்னு தெரியல. நாங்க ஷோஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். 99ல ரவீனா டண்டன் கூட, கரிஷ்மா கபூர் கூட 5 வருஷமா எங்க ஷோ நடந்துகிட்டு இருந்தது. வழக்கமா டூருக்கு ஷாருக் கான் கூப்பிட்டு போவாரு, டிலேர் மெஹந்தி கூப்பிட்டு போவாரு. அந்த ஷோஸை வச்சு அவங்க இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ரவீனாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, கரிஷ்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஜூகி சாவ்லாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்வால்வ் ஆயிருந்தா இன்னைக்கு எதிரில் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது இது. இந்த துக்கத்தை, இந்த உண்மையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இதுக்கு முன்னாடி பெயில் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து எனக்கு தேவையான பெயில் கிடைச்சது. அது ஆன்டிசிபேட்டட் பெயில். அதுக்காக இந்த வக்கீல்களுக்கு காசு கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நிறைய செலவாச்சு. எனக்கு டேட் கொடுத்த நேரத்தில் அங்கே போய் சேர்ந்தோம். கோர்ட் என்ன பட்டியாலா ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. பட்டியாலா ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மீடியாவும் கவர் பண்ணாங்க. அங்கே போலீஸே 6 பஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க மக்கள் என்னோட வண்டியும் உடைச்சிட்டாங்க. முட்டை, செருப்பெல்லாம் வேற தூக்கி போட்டாங்க. நிறைய பொருட்களை தூக்கி போட்டாங்க. பாருங்க, பப்ளிக் உங்களை எவ்வளவு வெறுக்கிறாங்கன்னாங்க. அவங்க குடும்பத்துல எவ்வளவு துக்கமா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு திலேர் மெஹந்தி மக்கள் காசை சாப்பிட்டாருன்னு. அதுக்கப்புறம் போலீஸே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, டீ எல்லாம் கொடுத்து அவங்கள கவனிச்சாங்க. அதை மீடியா கவரேஜ் பண்ணாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போய் சேர்ந்ததும் அவங்க என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு என்ன கேட்டாங்கன்னா, ரவீனா டண்டன் இப்போதைக்கு எங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு, நேர்ல பார்க்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நான் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்டேன். கேஸுக்கு சம்பந்தமா எதை கேட்கணுமோ அதை கேளுங்கன்னு சொன்னேன். நீங்க எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் கேளுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க எதுவுமே கேட்கல. அப்புறம் இந்த பாட்டை பாடுங்க, ராரா ராரா நானா நாரே. அப்புறம் வேற பாட்டை பாட சொன்னாங்க. ஸோ நான் உட்காந்து பாட்டெல்லாம் நிறைய பாடி காட்டினேன். அப்புறம் நான் வருத்தப்பட்ட முதல் விஷயம், முதல்ல போனோடனே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க உங்களை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க, உடம்புல ஏதாவது மார்க்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் நான் என் கையில இந்த அடையாளம் இருக்குன்னு, என் கண்ணில் இந்த அடையாளம் இருக்கு, அதை பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் HSO சார் உங்களோட டிமாண்ட் என்னன்னு சொன்னாரு. அவரு பேண்ட் அவருங்கன்னு சொன்னாரு. அப்போ எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. சரி, இவங்க கவர்மெண்ட் ஆளுங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஆனா ஒருவேளை இவங்க யூனிஃபார்ம்ல இல்லைன்னா, அந்த போஸ்ட்ல இல்லைன்னா, திலேர் மெஹந்திக்கு எதிராக இந்த மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் பேண்ட் அவுக்க சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொல்லி என்னோட பேண்ட் அவுத்தேன். அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இதையும் கேட்டேன், வேணும்னா ஜட்டியை கூட அவுக்குறேன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல நீங்க பேண்ட்டை மட்டும் அவுக்குறீங்கன்னு. நான் பேண்ட் அவுத்து நின்னேன். அப்புறம்
இல்லை, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு புரியுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நடந்திருக்குன்னு. இவ்வளவு நேரம் கண்ட்ரோல்டா போச்சு. நான் என்னைக்கும் அழுததில்ல. இப்ப நான் இதனாலதான் அழுதேன். நான் தனியால் ஆயிட்டேன் இப்போ. நான் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நான் இப்போ இதுக்காக தான் அழுதேன். நான் தனியால் ஆயிட்டேன். ஏன்னா மீடியா அப்புறம் நாட்டு தலைவர்கள் நான் கார்கிலுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கேன். குஜராத்தில் எர்த்குவேக் வந்தது. 16 வீடுகளை நான் கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் டில்லிக்கு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். வெறும் டில்லிக்கு மட்டும். எதுக்காக? நான் செலவு பண்ண காசு பப்ளிக்கிட்ட இருந்து தான் சம்பாரிச்சது. எங்க அப்பா அம்மாவோட, இது அவங்களோட சொத்து இல்லை, எங்க அம்மா அப்பாவோட சொத்து இல்லை. என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பப்ளிக்கிட்ட இருந்து சம்பாரிச்சேன். பப்ளிக்கே திரும்பி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவங்க காசை அவங்ககிட்டே திரும்பி கொடுக்கணும்னு. நான் இந்த மாதிரி யோசனையில தான் இருந்தேன். ஆனா நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டு பேக் அடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு கூட ஒரு தடவை நடந்திருக்குன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. மீடியா கூட பேக் அடிச்சிட்டாங்க. தலைவர்கள் ஒரு சைடுக்கு போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் ஆடியன்ஸ், மக்கள், நேயர்கள், அவங்க மட்டும்தான். மீடியால இப்படி சொன்னதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்போ நான் டிவி நியூஸ் பார்த்ததும் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அங்கிருந்து ஒருத்தர் சொல்லுவாரு, பாருங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, குறைஞ்சது 7-8 வருஷம் டிலர் மெஹந்தி உள்ள இருப்பாருன்னு. அவரை யாராலும் வெளியெடுக்க முடியாது. நாங்க இந்த கேஸெல்லாம் பார்த்தோன்னு சொல்றாங்க. நான் சிரிச்சேன். என்ன 7-8 வருஷம்? நான் என்ன தாவூதா? இல்ல நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? நான் என்ன அவ்வளவு பெரிய டெரரிஸ்டா? எனக்கு ஒன்னும் புரியல. நான் அப்படி என்ன செஞ்சு, என் மேல இருக்கிறது வெறும் குற்றச்சாட்டு தான். 31 பேரை வெளியூருக்கு அனுப்ப சொன்னேன். நீங்க எல்லாரும் இதை யோசிங்க. நான் ஒருத்தங்களை வெளியூருக்கு அனுப்பணும்னா, அவங்களுக்கு விசா எடுக்கணும்னா, எனக்கு பட்டியாலா நகரம் மட்டும் தான் கிடைச்சதா என்ன? அங்கிருந்து 31 பேரை நான் வெளியூருக்கு அனுப்பணும்னு நினைச்சிருப்பனா என்ன? ஏன் ஜலந்தர்ல இருந்து இப்படி யாருமே சொல்லல? டில்லியில இருந்து யாருமே சொல்லல? ஏன் மும்பைல இருந்து யாருமே சொல்லல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 31 பேரு, அதாவது போலீஸ் கிட்ட 31 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. ஆமா, அந்த கம்ப்ளைண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அங்க போய் சேர்ந்ததும் அவங்க உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் இதை மட்டும்தான் சொன்னேன். 31 பேரு எனக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு. அது என்னன்னு காட்ட சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல அமர்ஜித் சிங் ஹோம் இன்ஸ்பெக்டர் அதை காட்டினாரு. அரசாங்க பேப்பர்ல 31 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அரசாங்க பேப்பர்ல டைப்ரைட்டிங் பண்ணி. கம்ப்ளைண்ட்னா வெவ்வேறு பேப்பர்ஸ்ல வரணும். ஒரே அரசாங்க பேப்பர், அதுவும் போலீஸோடது. அதே டைப்ரைட்டர், ஒரே டைப்ரைட்டரை வச்சு 31 கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒருத்தங்க சொல்றாங்க, பஞ்சாப் போலீஸ்காரர் சொல்றாரு, திலேர் மெஹந்தி இப்படி சொல்றாரு, நீங்க அழகா இருக்கீங்க, இளமையா இருக்கீங்க, எதுக்கு பஞ்சாப் போலீஸ்ல இருக்கீங்க, நான் உங்களை அமெரிக்கா போலீஸ்ல சேர்த்து விடுறேன்னு. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுதா? ஒருவேளை இதெல்லாம் கிளியரா இருந்தா எதுக்கு விஷயம் மீடியாக்கு போல? இந்த எஃப்ஐஆர்ல இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஓபன் ஆச்சா? அதுல ஒருத்தர் 12 லட்சம் வாங்கினேன்னு சொன்னாரு, இன்னொருத்தர் 10 லட்சம் சொல்றாரு. எங்க வாங்கின? அவங்க வெறும் 2 இடம் தான் சொல்றாங்க. ஒன்னு துக்னி வாரன், குருத்வாராக்கு எதிராக திலேர் மெஹந்தி வந்தாரு, வண்டியில வந்து உக்காந்தாரு, அப்புறம் நாங்க 12 லட்சம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. அவர் வெளியூர் கான்ஃபரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பட்டியாலா யூனிவர்சிட்டிக்கு எதிரில் என்னோட பட்டியாலா, இந்த 2 இடங்கள் தான் சொன்னாங்க. இங்கே திலர் மெஹந்தி வந்து காசு வாங்கிட்டு போயிருவாருன்னு சொன்னாங்க. ஒரே நகரத்தை நான் எதுக்கு சூஸ் பண்ணணும்?
அது என்னோட இடமும் இல்ல, அதை நான் ஏன் சூஸ் பண்ணணும்? ஒருவேளை நான் தப்பு செஞ்சிருந்தா எப்படி நான் இப்படி தைரியமா சுத்த முடியும்? ஏன்னா இதெல்லாம் இங்கே எல்லாமே தப்பான விஷயம். நான் இப்போ வருத்தப்பட்டு இந்த இடத்துல உங்க முன்னாடி ஏன் அழுதன்னா இவங்க நம்ம மக்கள்ன்றால தான். இல்லைனா நான் கேமராக்கு எதிரில் மீடியாக்கு எதிரில் என்னைக்குமே அழுததில்ல. ஏன்னா எனக்கு தெரியும் உண்மை என்னைக்காவது வெளியே வரும்னு. நீங்க அமெரிக்கன் எம்பசி போனீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அமெரிக்கன் இல்ல கெனடியன் எம்பசி, அங்க நீங்க என்ன செஞ்சாலும் அந்த ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்கும். எனக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே அங்க ஒரே சட்டம் தான். எப்பப்ப யார் போனாங்க, நான் 95ல இருந்து நான் இது வரைக்கும் ஃபுல் ப்ரூஃபை காமிச்சிருக்கேன். இவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்க 12 பேர் தான் போவோம், 12 பேர் தான் திரும்பி வருவோம். அதை தவிர 13வது ஆள் அங்க இருந்தா நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. அதனால தான் நான் தைரியமா சொன்னேன், கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும். கடவுள் என் பக்கம் இருக்காரு. அதே மாதிரி உண்மை வெளியே வந்துச்சு. குருநானக் மகாராஜ், கடவுளோட அருள் இருந்தது எனக்கு. எல்லா வழியும் அழிஞ்சிருச்சு, ஆனா கடவுள் மேல உள்ள எனக்கான நம்பிக்கை என்னைக்குமே அழியல. அப்புறம் நான் வெற்றியும் அடைஞ்சேன். அதுக்கப்புறமா டிஜிபி பஞ்சாப் சித்திகிக்கு நீங்க டைம் மேகசின் படிங்க, அதுல ஒரு சின்ன வேடை சொல்லி வெளியே வந்துட்டாரு. எங்க சைட்ல இதனால தான் தப்பு நடந்தது. திலேர் மெஹந்தி அப்புறம் ஷம்ஷேத் மெஹந்தியோட முகஜாட ஒரே மாதிரி இருக்கு, அதனால தான் தப்பு நடந்ததுன்னு நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. ஆனா இதை பார்க்கலன்னு, அதாவது ஒரு ஆள் வானத்துல உச்சியில இருந்தவரை நீங்க கீழே விழ வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு டார்ச்சர்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க திலேர் மெஹந்தி கதை முடிஞ்சுன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது. இங்க இவ்வளோ கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் வேற யாராவது இருந்தா இறந்திருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷாரா ராரா ஹிட் ஆல்பத்தை கொடுத்தேன். என்னோட நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது, அப்புறம் மக்கள் என்னோட ரசிகர்கள் மேல நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நான் எவ்வளவு உயர்ந்திருக்கேன்னா, அதை விட முன்னேறி போவேன் கண்டிப்பா. டிலேர் சார், இப்போ போலீஸ் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, பஞ்சாப் போலீஸ், அதாவது யார் உங்க மேல கேஸ் போட்டாங்களோ அதே போலீஸ் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, நாங்க கேஸை திரும்ப வாங்கிக்கிறோம். பாருங்க, இப்ப கூட நான் இதை ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தடவை போலீஸ் இன்ஷீட் கொடுத்துட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு. போலீஸ் ஏதாவது இருந்தா தானே பண்ண முடியும். மறுபடியும் பழைய டீம் எந்த டீமா இருந்தாலும், எந்த டீம் என்கிட்ட பணம் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதப்ப என்ன பண்ண முடியும்னா, ஒரு நாள் ரகசியம் வெளியே வரும். திலேர் மெஹந்தி தப்பு பண்ணாருன்னு இங்க என்ன ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? எல்லாருமே பயந்து ஒதுங்கிட்டாங்க. இங்க புது ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து கிளீன் ஸ்லேட் கொடுத்தாங்க. அப்போ கோர்ட் மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. மறுபடியும் கிளீன் சீட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க போலீஸ்க்கு எதிராக கேஸ் போடணும்னு தோணல? நான் கேஸ் போட்டு என்ன பண்ணுவேன்? ஏன்னா மறுபடியும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் வேற ஏதாவது பொய் கேஸ் என் மேல போடுவாங்க, இன்னொரு கேஸ் என் மேல போடுவாங்க. அதனால நான் இந்த சாக்கடைய கிளற விரும்பல. அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும், நான் என்னோட வேலையை பாக்குறேன். மீடியா மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? இல்ல, மீடியா மேல கோவமா இல்ல. ஆனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 31 டிசம்பர் மாசம் எனக்கு சொல்றாங்க, சார் கவலைப்படாதீங்க, அங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஒரு 14-15 நாள் இருக்க வேண்டியது இருக்கும். அங்க உங்களுக்காக ஜெயில பெயிண்ட்லாம் பண்ணிட்டோம், டிவியும் வச்சிருக்கோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, என்ன நீங்க ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க என் கூட என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மீடியாக்காரங்க சொன்னாங்க, சார் அங்க நல்லா இருக்கும், நிறைய கேமராஸ் இருக்கும், நீங்க வேணா பாருங்க, கவரேஜ் நல்லா இருக்கும். அப்போ நான் இது நல்ல செய்தியான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஆச்சரியப்பட்டு வருத்தப்பட்டேன்னா, மீடியா மேல உள்ள நம்பிக்கை உடைஞ்சதுன்னா, எனக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுக்கப்புறம் 31 டிசம்பர் அன்னைக்கு 2 மணி வரைக்கும் மீடியா நான் 4 மாசமா ஒரு வழி பண்ணிருச்சு. ராத்திரியும் பகலும் காட்டி எனக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுக்கப்புறம் வெக்கங்கட்டவங்க மாதிரி சின்னதா கீழே எழுதுனாங்க, திலேர் மெஹந்திக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுன்னு. இதை விட அசிங்கம் என்ன இருக்கு சொன்னாங்க? நீங்க ராத்திரியும் பகலும் இவ்வளவு பேசிருக்கீங்க, அப்ப இதையும் ஒத்துக்கணும்ல, தப்பு எங்களோடதுன்னு, இது முழுக்க எங்களுதுன்னு. திலேர் மெஹந்திக்கு கிளீன் சீட் கிடைச்சது, எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு. ஆனா அவங்க அப்படி செய்யல. என் கூட என்ன விரோதம்னு தெரியல. மீடியாக்கு ஏதோ பெரிய தோல்வி கிடைச்சதுன்னா எதையோ இழந்தது மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கடவுள் என் கூட இருக்காரு. நான் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்ல விரும்புறேன், அந்த நேரத்துல இந்தியா டிவி இல்ல, இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு.
आपकी अदालतல டலேர் மெஹந்தி மீது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் விசாரணை தொடரும். हो बच के रहना वीर जी नहीं तो हो जाना कल्याण रब दियां वे परवाइयां अज कुत्ते खान मलाइयां आपकी அதாலத்துல இன்னைக்கு மக்களின் சார்பா நாம டலேர் மெஹந்தி மேல குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கோம், பதில கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆப்கி அதாலத்துல டலேர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டு அவர் தேவையில்லாம கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் உருவாகி இருக்கு. எப்பெல்லாம் உங்க ஆல்பம் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு கான்ட்ரோவர்சி வரும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு தடவை உங்க ஏக் தானா தோ தானா ரிலீஸ் ஆனப்ப பஞ்சாப்ல சில பேர் இத அப்ஜெக்ட் பண்ணினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்பவும் இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லுவேன். என்னோட வேலை மியூசிக். எனக்கு இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. எனக்கு பாட்டு பாடுறது தான் பிஸ்னஸ். இதை நான் பிஸ்னஸாக தான் பண்றேன். ஸோ என்னை யாராவது எப்பயாவது ஷோக்கு கூப்பிட்டா, எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் அவங்க ஷோக்கு கூப்பிடும்போது இப்படி யோசிப்பாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க டலேர் மெஹந்தி வந்தாருன்னா அவர் நம்மளுக்காக ஃப்ரீயா பாட்டு பாடுவார்னு. நான் கண்டிப்பா அதை மறுத்துருவேன். நான் இன்கம் டேக்ஸ் பேயி, நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அதனால நான் பாட்டு பாடினா கண்டிப்பா ஃபீஸ் வாங்குவேன்னு சொல்லுவேன். வேணும்னா டிபார்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணலாம். என்னோட இந்த பழக்கம்தான் எனக்கு சரியில்லை போல. மக்கள் தப்பா நினைப்பாங்க என்ன. சில பேரு மீடியா கூட இணைஞ்சிருப்பாங்க, சில பேர் மேகசின் கூட இணைஞ்சிருப்பாங்க, மீடியா கூட சேர்ந்த மேகசின்ல இணைஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன விரும்புவாங்கன்னா, ஆர்டிஸ்ட் எப்பவும் ஃப்ரீயா பாடிட்டு போகணும்னு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்காக நாங்க உங்களுக்கு அதிகமா மைலேஜ் தருவோம்னு. ஒருவேளை நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு பணம் கிடைக்கலன்னா அது எப்படி ஓடும்? என்னோட இந்த ஒரு பழக்கத்தினால தான் ஒரு சில தடவை பஞ்சாப்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஆளு இந்த அளவுக்கு ரைஸ் ஆனது அவங்களுக்கு ரொம்ப கசப்பானதா. என்ன நினைக்கிறீங்க? 10 வருஷத்துல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அதே நேரத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, இது ஆப்வியஸ்லி உலகம் பூரா பாத்திருக்காங்க. இந்த 3-4 மாசத்துல கான்ட்ரவர்சி எவ்வளவு அதிகமாச்சுன்னா உலகம் பூரா பாத்திருக்கு. நிலைமை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இவரு நமக்கு பாடலன்னு யாருமே எனக்கு துணைக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்ப யாராவது ஃப்ரீயா பாட சொன்னா நீங்க பாடுவீங்களா? இல்ல, ஃப்ரீயா பாட மாட்டேன் என்னைக்குமே. ஒருவேளை சுனாமி வந்தாலோ இல்ல கார்கில், அப்புறம் குஜராத் பூகம்பம், இந்த மாதிரி ஆபத்துல காசு சேர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நேரத்துல நான் ஃப்ரீயாவே பாடுவேன். ஆனா ஒருவேளை யாராவது நாங்க இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்னு வந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். பாருங்க, இப்ப என்னோட வீடு டெல்லி சிட்டிக்குள்ள தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஏரியால யாராவது, ஒருவேளை எம்எல்ஏ சாரே விரும்புறாருன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன்ல என் கூட டலேர் மெஹந்தி நிக்கணும்னு. அப்ப நான் போலன்னா அவங்க தண்ணியை கட் பண்ணுவாங்க, அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நான் ஒருத்த மட்டும் இல்ல, என்ன மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பாவம் இந்த சிச்சுவேஷன்ல நிறைய கஷ்டப்படுறாங்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சிரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஆனா உங்க கண்ணுல கண்ணீர் நல்லா இல்ல. நானும் அதை தான் சொல்ல வரேன். நான் ரஜத் சார் கிட்ட பேசும்போது நான் என்னைக்கும் அழமாட்டேன், பயந்து என்னைக்குமே அழுததில்ல. ஆனா அப்புறமாவும் அழாதீங்க. நன்றி, இனிமே கண்டிப்பா அழமாட்டேன். தேங்க்யூ. உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எந்த பேரும் புகழும் இதுக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருந்ததோ அது இப்பவும் கிடைச்சிக்கிட்டு இருக்கா, இல்ல அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அந்த நேரத்துல மாற்றம்ங்கிறது நிறைய ஏற்பட்டது எனக்கு. ஆனா நான் ஜெயிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என் மேல நிறைய அன்பு காட்டினாங்க. அப்புறம் டலேர் மெஹந்திங்கிற பேரு, நான் இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாரிச்சனோ எனக்கு கடவுள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. என்னோட வேலையில இப்போ நான் 4 மடங்கு பேர் வாங்கணும், இன்னும் முன்னேறணும், உலகம் பூரா முன்னேறணும், என் பேரை உயர்த்தி காட்டணும். ஆமா, இப்போ நான் உங்களுடைய துக்கமான கதையை கேட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்க. இட் வாஸ் வெரி பேத்தட்டிக். நீங்க என்ன உங்களோட அம்மா மாதிரி பார்க்கலாம், நான் உங்க அம்மா மாதிரி தான். ஐ விஷ் யூ ஆல் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் ஆல் த மோர் பாப்புலாரிட்டி. பட் சர்டன்லி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ இன்னும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க உங்களை. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். கஜராரே கஜராரே நैना वाले नैना तेरे चंबल दे लुटेरे
ऊंचे मचानों से बादल उड़ाते हैं, सूखे नसीबों पे बादल बरसाते हैं, जीवे तेरे नैना दे लुटेरे कजरा रे कजरा रे। ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க பஞ்சாபி சிங்கர். ஆமா. இந்த எல்லா கான்ட்ரவர்சிஸும் உங்க மேல மட்டும் ஏன் வருது? ஒருவேளை யாராவது ஒருத்தர் வெற்றி அடைஞ்சாருன்னா அவர் இதெல்லாம் சந்திக்கணும் போல் இருக்கு. இது மக்களோட அன்பு, அவங்களோட ஆசீர்வாதத்தால, அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தால இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து உக்காந்துருக்கோம். இதுக்காக முழுமையா உழைக்கிறோம். ஏன்னா திலேர் மெஹந்தி ஒரே பாட்டுல திலேர் மெஹந்தியா உயரல. நான் இதுக்காக ரொம்ப உழைக்கிறேன். அப்புறம் மக்களோட அன்பும் இருக்கு. அதனாலதான். இது உங்க வெற்றிக்கு நீங்க கொடுத்த விலைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 100க்கு 100 உண்மைதான். அது வந்து எப்பயுமே ஆர்டிஸ்ட் எப்பவுமே கர்வம், இந்த பழி வாங்குற எண்ணமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிஞ்சி போனா என்னால என்ன பண்ண முடியும்? பாட்டு பாடிதான் என்னால 2 திட்ட முடியும் இல்லையா? இதை விட அதிகமா என்னால எதுவும் செய்ய முடியாது. யார்கிட்டயும் டைரக்டா சண்டையும் போட முடியாது, யாரையும் அடிக்க முடியாது, வேற எதையும் செய்ய முடியாது. இதை மட்டும்தான் செய்ய முடியும். கோவமா பாட்டுல 2 திட்ட முடியும். அதை தவிர ஆர்டிஸ்டால வேற எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க கோவமா யாரையாவது திட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதை பாட்டுல எப்படி பாடுவீங்க? चोर चक्के चौधरी ते गुंडी रन परदान, ओ चोर चक्के चौधरी वही गुंडी रन परदान, ओ बच के रहना वीर जी नहीं तो हो जाना कल्याण, रब दियां बेपरवाहियां अज कुत्ते खान मलाइयां, रब दियां बेपरवाहियां अज कुत्ते खान मलाइयां। நான் என்ன விரும்புறேன்னா இந்த வேர்டை நீங்க கிளாப்ஸ் பண்ணாம நீங்க கேளுங்க. ओ नित नवी डकैतियां ते होंदे बलात्कार, वही नित नवी डकैतियां ते होंदे बलात्कार, ओ थाने पुलिस कचहरियां सब मिली जुली सरकार, ओ बच के रहना वीर जी नहीं तो हो जाना कल्याण, रब दियां वे परवाहियां अज कुत्ते खान मलाइयां। ஆப்கி அதாலத்துல டிலேர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிச்சோம். இப்ப ஜட்ஜோட தீர்ப்புக்கான நேரம். அஞ்சன் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னு கேட்போம். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது விழும் பழி ரொம்ப தீவிரமானது. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்பவே சந்தோஷம். டெலசர் ஸ்பிரிட்டட் வழியில ரொம்பவே அவரை காப்பாத்திக்கிட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு ரொம்பவே டேலண்ட் ஆனவர். ஆனா இத்தனை நாளுமே அவரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு விரும்பல. அது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அவர் பாடல்கள்ல இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாருன்னு. அதே போல நாங்க என்ன விரும்புறோம்னா நீங்க இந்த சங்கீத பயணத்துல முன்னேறி போகணும்னு. அப்புறம் இதோட உங்களை இந்த குற்றச்சாட்டுல இருந்து கௌரவமா விடுதலை பண்றோம். நன்றி. நன்றி.